நம்ம நோக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும். தளபதியோட ஒரே எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம். ஸோ அதை பரிசீலனை பண்ணலாம். அவங்க கோரிக்கை என்னன்னு வர சொல்லி கேட்கலாம். சரியா இருந்தா பண்ணலாம். பட் அதை தாண்டி அரசுக்கு மறைமுகமா சில பேர் அழுத்தம் கொடுத்து அரசை பணிய வைக்கலாம்னு நினைச்சா கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறது தெரியும். இது எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கேன். அதுல கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். அங்க கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளர் மென்ஷன் பண்ண மினிஸ்டர் நீங்க தானா? டைரக்டர் அது பொதுச் செயலாளருக்கு தான் கேட்கணும். எனக்கு தெரியாதுல்ல. பொதுச் செயலாளர் பேசும்பொழுது இந்த கடைகள் எல்லாம் மாற்று இடங்களுக்கு மாத்துறதுக்கு பதிலாக கடைகளே மூடனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் அதான் சொல்லியிருக்காங்க. நான் அதுதான் தெளிவா சொல்லியிருந்தேன் பாருங்க. முதல் கட்டமா அவர்கிட்டயே அதான் சொன்னேன். 717 கடைகள் மூடி இருக்கும். இது வரைக்கும் எப்பவுமே 717 கடை மூடினது இல்ல. 500 கடைகள் தான் ஒவ்வொரு அரசுகளும் ஆட்சி அமைக்கும் போது பண்ணது. இதுல இந்த 717 கடையில ரொம்ப முக்கியமான கடைகள்லாம் இதுல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விற்பனைகள் அதிகமா இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. சோ இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த கடைகளை மூடனே திருப்பி திருப்பி கடைகளை குறைக்கும் போது ஒவ்வொரு கடைகளோட கூட்டங்கள் ரொம்ப அதிகமாகுது. ஒரு கடையில ஒரு 100 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் வினோத் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் தமிழகத்தில் மூடப்பட்ட மதுக்கடைகளின் முகவரியுடன் பட்டியலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். தொடர்பான விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.